டீ கடையிலலாம் கிடைக்கும்ல ஒரு சூப்பரான சீக்ரெட் சட்னி. அந்த சட்னியில் ஒரு சூடான இட்லிலாம் வச்சு நல்லா சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். வாங்க அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு நல்ல தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் வாடுற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கிட வேண்டாம். இந்த சட்னியோட டேஸ்ட்டே போயிடும். ஓரளவு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்காமல் சும்மா லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3ஐயும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாட்டே பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான். மிக்சியில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து அதை கலந்து வச்சுட்டோன்னா டீ கடைங்களெல்லாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு கதம்பு மாதிரியான சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, வடைங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.